ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்ன அந்த ரம்யா காலில் விழுந்த ப்ரோமோ பார்த்தீங்களா? நான் இதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த 2 நாளோ வீக்கெண்டோ பாரு ஃபேன்ஸ் ஷோவே பார்க்காதீங்க. வீக்கெண்டில் பாருக்கு செம்ம டோஸ் இருக்க போது. அவளை டோஸுன்றதை விட கூட அதை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்த போகிறாங்க. இந்த கமருதீனையும் திட்ட போகிறாங்க. அந்த கமருதீனை திட்டுறது அவனோட கேமுக்காக இல்லை, பாரு கூட சேர்ந்து நீ ஏன் கேம் ஆடுறன்ற லெவலில் பாரு அசிங்கப்படுத்தி தான் திட்ட போகிறாங்க. தயவுசெய்து வீக்கெண்ட் ஷோவை பாய்காட் பண்ணிவிடுங்க, பார்க்காதீங்க. இன்றைக்குமே இந்த 1 hour ஷோ இப்போ வரும். நான் இப்போ வீடியோ எப்போ வரும்னு தெரியல, நான் போட்டு அது அப்லோட் ஆகிறதுக்கே இப்போ எனக்கு லேட் ஆகுது. ஸோ நான் ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டால் அது 1 hour அப்லோட் ஆகுது. என் ஃபோனில் ஏதாவது ப்ராப்ளமாக என்னன்னு தெரில. ஸோ ரொம்ப லேட் ஆகுதுன்னும் போது இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு 1 hour எபிசோட் போயிட்டுருக்கோம், இல்லை 1 hour எபிசோட் முடிஞ்சிருக்கலான்னும் போது அப்போது தயவுசெய்து இந்த 2 நாள் ஷோவை பார்க்காதீங்க, வீக்கெண்டும் பார்க்காதீங்க. அடுத்த வாரம் பாருவோட கேம் மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரியாது. ஆனால் அவள் இதுக்கு மேலே ஸ்ட்ராங்காக கேம் ஆடுவாளான்றது ஹோப் எனக்குமே இல்லை. இது நான் சொன்னதுக்கு ஒரு சிஸ்டர் கஷ்டப்பட்டாங்க, அப்படி சொல்லாதீங்க சிஸ்டர் அப்படின்னு. என்ன கேட்டால் அவள் ஏங்க இதுக்கு மேலே இந்த டார்ச்சர் அனுபவிச்சுட்டு அசிங்கம் அனுபவிச்சுட்டு இந்த அவமானத்தை அனுபவிச்சுட்டு ஏங்க அவள் அந்த ஷோக்குள்ளே இருக்கணும்? அவளுக்கு பணமும் தேவையில்லை, அந்த ஷோவில் வர பணமும் தேவையில்லை. அவள் நல்லா செட்டில்டான ஃபேமிலி தான், அவளுக்கான பேக்ரவுண்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது, அவளுக்கு டேலண்ட் இருக்குது. அவள் இந்த ஷோ நம்பி வரணும்னு அவள் கரியர் இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவள் ப்ரூஃப் பண்ணி இந்த அசிங்கமாக ப்ரூஃப் பண்ணுன்ற இடத்துல அவள் தண்ணியே லூஸ் பண்ணிட்டு இருக்காளோ அப்படின்னு தோணுது. அதுக்கு மேலே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாருவோட கேம் இந்த கமருதினால இந்த வாரம் கெட்டு போக போகுது அப்படின்னு சொன்னால் அது அப்பட்டமாக அதுக்கான விஷயங்களாக வந்தது தான் இந்த ரம்யாவோட ப்ரோமோ. அவள் காலில் விழுறது செய்யறதுன்னு ஒன்றுமே இல்லை. இந்த டாஸ்க் இருந்ததில் அந்த நெக்லஸ் டாஸ்க்கு அதை ஒரு அலப்பறை பண்ணி அநியாயம் பண்ணி அந்த விக்ரம், நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த டாஸ்க் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டேன், விக்ரம் கும்பல் சேர்த்துட்டு இந்த டாஸ்க்கை வின் பண்ண ட்ரை பண்ணுவான். இந்த அப்பட்டமான இந்த மேல் பிக் பாஸ் வாய்ஸ், இந்த பிக் பாஸ் டீம் எல்லாமே சேர்ந்து விக்ரம்க்கு சாதகமாக தான் பண்ண போகிறானுங்க. எப்போ அவனுங்க பாருவை அந்த ஜட்ஜிங் பொசிஷனில் எடுத்து சபரியை வச்சானுங்களோ அப்பே இல்லை விக்ரம் எந்த விஷயத்தையுமே அவனுக்கு அட்ரஸ் பண்ணலையோ அப்போ இது விக்ரம் மேலே தான் இந்த டாஸ்க்கு போக போகுதுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த டீமை தான் வின் பண்ண வைக்க போகிறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த இடத்துல விக்ரம் என்ன இப்போ இன்னொரு டாஸ்க் உங்களுக்கு ப்ரோமோ வந்துச்சுல, அந்த முட்டை டாஸ்க், பால் டாஸ்க், அதெல்லாம் ஒரு வெண்ணெய் டாஸ்க்கு, வெங்காயம் டாஸ்க், அதுக்கெல்லாம் ஒரு ப்ரோமோன்னு ஒன்று போடுறானுங்க. ஓகேவா? அப்படி தான் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கானுங்க ப்ரோமோக்கோ டிஆர்பிக்கோ அப்படின்னு சொல்லும்போது. ஸோ இந்த இடத்துல அந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே என்னாச்சுன்னா அந்த டாஸ்க்கில் ஆப்வியஸாக அந்த விக்ரம் டீம் தான் வின் பண்ணானுங்கன்னு வைங்களேன். அதெல்லாம் ஒரு டாஸ்க்கு, அதை பற்றி வேறு பேசணும். வின் பண்ணிட்டு அது எப்பவுமே அந்த ஆக்டிவிட்டி ரூமில் தானே நடக்கும். ஸோ அந்த ரூமில் நடக்குது வந்துடுறாங்க. அவங்க அந்த ஆக்டிவிட்டி ரூம் போகும்போது இந்த விக்ரம் பிளான் பண்ணியிருக்கான். அந்த விக்ரம் அந்த குரூப் எல்லாம் உட்காந்து அந்த குள்ளநரி கூட்டம்லாம் தான் ஒன்றா பிளான் பண்ணுது. இப்போ எல்லா ஒரு குள்ளநரியை சமாளிக்க முடியாது, எல்லா குள்ளநரி கூட்டமாக ஓனாய் கூட்டமாக இருந்தால் என்ன பண்ணுறது? அப்போ அதுங்க அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணுதுங்க, அவங்க அந்த ரூம்லேருந்து வர்றதுக்குள்ளே இவங்க அதாவது எல்லாருமே ஆக்டிவிட்டி ரூமுக்கு போகணும். ஸோ அந்த வாலை ஐ மீன் அந்த வால்னே வருது எனக்கு அந்த ஸ்வாடு அந்த டாஸ்க்கு. ஸோ அந்த நெக்லஸை பாதுகாக்கணும்னா இதுக்கு முன்னாடி வச்ச டாஸ்க் வெஜிடபிள்ஸ் டாஸ்க்ல யாரோ கேம் ஆடாமல் இருந்தால் அதை பாதுகாக்கணும்னா கூட பாதுகாக்கலாம்னு சொன்னாங்க. இந்த வாட்டி அப்படி யாரும் சொல்லலை அப்படின்னும் போது எல்லாருமே இந்த ஆக்டிவிட்டி ரூம்